உண்மைதாம்மா. என் பேச்ச நம்ப மாட்டியா? என்ன இருந்தாலும் மன்னர் ஆபத்துல விட்டுட்டு நீங்க ஓடி வந்துடக்கூடாதப்பா. மன்னருக்கு ஆபத்தா? இந்தாம்மா, அங்க நடந்தது எல்லாம் வெளியே ஓடியாந்து ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அடே அப்பா, நம்ம ராஜா இப்படி சண்டை போடுவாருன்னு நான் நினைக்கவே இல்லையம்மா. எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டார். அப்படியா? தப்பிச்சிட்டாரா? அவர் மட்டுமா, அவருடைய தோழன் ஒருத்தன் பெரிய தமாஷ் பேர் ஒளி போல் இருக்கு. அந்த விடுதியின் சொந்தக்காரிய கொண்டுட்டான். போ, நேரமாச்சு, நான் அரண்மனைக்கு போகணும். சரிம்மா. நீங்க மகாராஜாவோட வந்தவர் இல்ல? என்னப்பா இது? இவரு மகாராஜா கூட வந்தவரா? ஆமாமா. ஓ, இருக்கும். மகாராஜான்னா சேவகர் இல்லாம இருப்பாரா? சேவகர் என் மூஞ்ச பார்த்தா அப்படியா இருக்கு? நான் வந்து ராஜாவுடைய அருமை தோழன், அந்தரங்க ஒற்றன். அதாவது நகர சோதனைக்காக நாங்க வந்தோம். அவர் அந்த பக்கம் போயிட்டாரு, நான் இந்த பக்கம் வந்துட்டேன். என்னங்க அப்படி நின்னுகிட்டு? வாங்க உள்ள போய் உட்கார்ந்து பேசலாம். இல்ல மன்னிக்கணும், வாங்க. இல்ல மன்னிக்கணும், மகாராஜா தேடிட்டு இருப்பாரு, நான் அவசரமா போகணும். அப்பா, நேரமாச்சு, மகாராணி காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் வரேன்பா. சரிம்மா, வாங்க. இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போலாம். வாங்க. இருங்க, பரவாயில்ல, கூச்ச போடாம வாங்க. வாங்க. என்னத்தான் இப்படி பார்க்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, இது புதிதாக தோன்றுகிறதா? முன்பு நீங்கள் வந்தது குறுக்கு வழியில், இப்போது வந்திருப்பது நேர் வழியில். நானா நேர் வழியில் வந்திருக்கிறேன்? நீங்கள் தானே அது, அதுதானே நீங்கள். இல்லை, அது நான் இல்லை, அது நான் இல்லை. இருங்கள், நீ திரை போட்டு மூடி விடுகிறேன். வேண்டாம் ராணி, வேண்டாம். ராணியா? மகுடம் சூட்டப்பட்டதால் வந்த மரியாதையா இது? அத்தா, 1000 கௌரவங்கள் அடுக்கடுக்காக ஏறினாலும் அன்னைக்கு மகன் பிள்ளைதான், எனக்கு நீங்கள் கணவர்தான். நான் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். முடிசூடிய மன்னருக்கு மனைவியை காட்டிலும் நாட்டு மக்களின் நினைவுதான் மனதில் இருக்கும். ஆனால் நான் அப்படி உங்களை 2வது இடத்தில் வைத்து விட முடியுமா? நான் சுற்றி சுற்றி வலம் வரும் உலகம் ஒன்றுதான், வெள்ளி முளைத்து விடிந்த உலகம். அந்தி படும் வரை நான் அறிந்ததும் ஒன்றுதான், அதுதான் என் அத்தா. ஆலயத்தில் பூஜை செய்கிறார்கள், அப்படியே நில்லுங்கள். இதயத்தை கவிதையாக்கி மலர்களை உங்கள் பாதத்தில் தூவி என் இறைவனை வழிபடுகிறேன். கள்ளம் கபடம் துணியும் இல்லாத உண்மையே வடிவமான பெருமானே, நீங்கள் தானே என் பதி, என் தெய்வம். உங்கள் பாதத்தில் மலர் தூங்குவதை விட எனக்கு வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? நான் செய்யும் பூஜை உங்களுக்குத்தான் என் பூஜை.
ராணியையும் கூட வைத்திருக்கிறீர்கள். நாட்டுக்காக நடிக்கலாம், ஒருவரை காக்க வேஷம் போடலாம், வீட்டிலே நடிப்பது எப்படி? சிங்காசனம், முடிசூட்டு விழா, சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் சரிதான். ஆனால் கண் கணவன் தான் நான் என்று நம்புகிறாளே மகாராணியார். அட பாவிகளே, நீங்கள் நன்றாக இருப்பீர்களா? இது நடிப்புத்தானே வீராங்க? நடிப்பா? இன்னொருவன் மனைவியோடு கொஞ்சம் குலவது நடிப்பா? அமைச்சரே, நான் ஏழை எளியவன். எனக்கு கத்தி எடுத்து சண்டை போடவும் தெரியும், கலப்பை பிடித்து உழவும் தெரியும். இருந்தாலும் எங்கள் சமுதாயத்தில் பிற மாதரை ஏறெடுத்து பார்ப்பது கூட வழக்கமில்லை. ஆனால் உங்கள் அரண்மனை நேர் எதிராக இருக்கிறது. பதறாதி வீராங்க. பதறாமல் என்ன செய்வது? தன் கணவனை தெய்வமாக கருதுகிறாள் மகாராணியா. ஐயோ, நினைத்தாலே உடல் நடுங்குகிறது, காலவே கண் கூசுகிறது. இது கையை ஏறு பிடிக்க வேண்டுமா? நல்ல நாகரிகம் ஐயா உங்கள் நாகரிகம். ஆபத்துக்கு பாவம் இல்லை. நாட்டை காத்து தீர வேண்டிய கடமைக்காகவே நீ ராணிக்கு கணவனாகவும் நடிக்க வேண்டி இருந்தது. நடித்து விட்டேன். அதோடு என் கடமை முடிந்தது. கண்ணியத்தோடு என்னை அனுப்பி வையுங்கள். அவசரப்படாதே. அரசரது மகுடத்தை காத்து தந்தவன் அல்லவா நீ? அவரை காண வேண்டாமா? வலது கை செய்யும் தர்மத்தை இடது கை அறியாமல் செய்வது எங்கள் வழக்கம். என் தியாகத்திற்கு மன்னர் என்னை புகழவும் வேண்டாம், நான் அவரை காணவும் வேண்டாம். அப்படி சொல்லாதே வீராங்க. முகசுத்தி உனக்கு பிடிக்காது, சரி, அதை மன்னர் செய்யவும் மாட்டார். ஆனால் தியாகம் எப்படி உனது கடமையோ அதுபோல் நன்றி தெரிவிப்பது மன்னரின் கடமை, எங்களது கடமை. அதற்காக விடுதிக்கு வா, மன்னரை பார், விடைபெற்றுக் கொண்டு புறப்படு, தடையில்லை. பையன் இருக்கும் சுறுசுறுப்பை பார்த்தால் இவனை பறக்க விடுவது ஆபத்து. விடுதியில் மன்னர் தெளிந்திருப்பார். அவர் வந்த பிறகு இவனதற்கு மன்னரை காப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் மன்னர் மாதிரி இருக்கும் இவனையும் கண்காணிப்பது. நமக்கு உதவி இந்த நாடோடி நாளிடம் விரோதிகளுக்கு உதவ மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? அப்படியானால் இவனை இன்றிரவே திருச்சிற்றம்பலம். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நான் அருமாதமாய் புஜவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு நவமணி என்ன காரியம் செய்து விட்டாய்? ஒரு மாபெரும் முடிவரை மனதை புண்படுத்தி விட்டாய். உனக்கு பாடும் நரகம் தான் கிடைக்கும். ஏன் கிடைக்காது? உன்னை போல கையால் ஆகாதவனை காவலிச்சா வேற என்னதான் கிடைக்கும்? என்ன சொன்ன? இந்த சகாயத்தை பார்த்தா கையால் ஆகாதவன் சொல்லிட்டு என்ன? நீ இந்த மாதிரி வேஷம் போடுறது சரியில்லை. பெண்ணே, என் புனித யாத்திரை தடை செய்யாதே, விட்டுவிடு. நான் சொல்றது கேளு. தடுக்காதேன்னு சொன்னா தடுக்காதே. சபாஷ் வீராங்க, நீ இப்படி சண்டை போடுவாய் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம் ஆமாம், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும். மன்னர் அரண்மனை போறதும் பேச்சுக்கூடலாம், வா போகலாம். புறப்படு. அரச குலத்தில் பிறந்தவர்களுக்கு அது பழக்கம். நான் சாதாரண குடியில் பிறந்தவர். பலமில்லாத மாடு, விட முடியாத கலப்பை, அதிகாரம் இல்லாத பதவி, இவைகளை நாங்கள் விரும்புவதே இல்லை. அமைச்சரே, உங்கள் கட்டாயத்திற்காக நான் மன்னனாக இருக்க சம்மதிக்கிறேன். ஆனால் சட்டமேற்றும் அதிகாரம் அத்தனையும் என் கையில் தான் இருக்க வேண்டும். மக்களின் நிலையறியாத புதியவனை பதவியில் அமர்த்தி அதிகாரத்தை அவன் கையில் கொடுப்பது ஆபத்து வீராங்கா. மக்களின் நிலையறியாதவன் நானா நீங்களா? அமைச்சரே, நீங்கள் மாளிகையிலே இருந்து மக்களை பார்க்கிறவர்கள், நான் மக்களோடு இருந்து மாளிகை கவனிக்கிறவன். பெரிய இடத்தின் உள்ளே புகுந்துதான் என் உலகம் மாறியிருக்கிறது, என் உள்ளம் மாறிவிடவில்லை. இங்கிருந்து போக விரும்புவதெல்லாம் வெளியே மக்களுக்கு தொண்டு செய்யத்தான். அதை இங்கிருந்தே செய்ய முடிந்தால் தான் உங்கள் இஷ்டத்திற்கு இணங்குவேன். அமைச்சரே, கொஞ்ச நாட்களே பதவியில் இருந்தாலும் மக்களின் குறைகளை தீர்ப்பவன் தான் அறிவாளி. அதிகாரத்தை என் கையில் ஒப்படைப்பதா என்றால் சொல்லுங்கள், அடுத்த காரியத்தை கவனிக்கிறேன். இல்லையாயின் யோசித்து பதில் சொல்லுங்கள். அதிகாரத்தை உன் கையில் தருகிறோம், அதன் மூலம் எங்களையே வீழ்த்த முடியும் என்று தெரிந்தும் வீராங்கா, நம்பிக்கை துரோகம் முன்னால் எங்களுக்கு ஏற்படாது என்று நம்புகிறோம். அமைச்சரே, என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை. ஆனால் ஒன்று, எந்த காரணத்தை கொண்டும் மகாராணியை நெருங்கி பழகும் வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி விடாதீர்கள். வா வா, உனக்கு அதான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னது? எனக்காக காத்துக்கிட்டு இருக்கியா? என்ன உளற? யாரையா நீ? நானா? என் காதலியா இருந்துகிட்டு என்னையே வந்து மூஞ்சிக்கு காதலி வேறையா? ஏன் என் மூஞ்சிக்கு உன்னை போல எத்தனை காதலிங்க கிடப்பாங்க தெரியுமா? இப்பவே ஒரு கண்ணு மூடி இருக்கிறேன். மரியாதை இல்லாம பேசின மறுகண்ணையும் மூட வச்சிடுவேன். ஆமா, இப்ப மட்டும் என்னவா? நான் குருடு தானே, எங்க பார்த்தாலும் ஓ முகம் மட்டும் தானே தெரியுது. மீச, மரியாதையா வந்த வழிய பார்த்து போறியா இல்லையா?
எனக்கு வந்த வழியும் தெரியல, போற வழியும் தெரியல. அதாவது இந்த மீசையை பார்த்து எத்தனை பேர் காதலிச்சிருக்காங்க தெரியுமா? நீங்களா? அதை குடு இப்படி. என் மீசை. ஆமா, இதெல்லாம் தாடி போய் மீசை வந்திருக்கு. அதெல்லாம் பெரிய கதை, அது சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். வா வா, அப்படியே போய் ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம். மகிமை பொருந்திய குருநாதர் அவர்களே, பெரியோர்களே, பொதுமக்களை, நமது நாட்டின் நலன் கருதி சில புதிய சட்டங்களை அவசரமாக நிறைவேற்றி உடனடியாக அமலுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அந்த புதிய சட்டங்களை நமது அமைச்சரும் தளபதியும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அவைகளை படிக்கச் சொல்கிறேன். உங்கள் விருப்பையோ வெறுப்பையோ பயமின்றி தெரிவிக்கலாம். படியுங்கள். உழுபவனுக்கு நிலம் உரிமையாக்கப்படுகிறது. உரிமைக்காரருக்கு நஷ்ட ஈடு நிலத்தின் பெருமானத்தின் 1/4 பங்கு. என்ன அநியாயம்? விளைச்சல் காலத்தில் நிலவரி விளைச்சலில் 6இல் 1 பங்கு. 2 ஆண்டுகள் தொடர்ந்து விளையாமல் போனால் குடும்பத்தின் தேவைக்கேற்ற மானியம் வழங்கப்படும். பெரிய மாளிகைகளில் சிறு எண்ணிக்கை கொண்ட குடும்பங்கள் வாழ்வது கூடாது. ஒரு பகுதி அவர்களுக்கு போக மீதி பகுதியில் குடிசை வாழ்வோரை கொண்டு வைக்கப்படும். குடிசைகளை என்ன செய்வது? தேவையில்லாத காரணத்தால் குடிசைகள் கொளுத்தப்படும். தொழிலில் முதலீடு செய்பவர்களுக்கு லாபத்தில் 10% மற்றவை தொழிலாளர்களுக்கும் பிரித்து தரப்பட வேண்டும். அப்படி என்றால் பணக்காரர்களே இருக்க மாட்டார்கள். தவறு. பணக்காரர்கள் இருப்பார்கள், ஏழைகள் இருக்க மாட்டார்கள். 5 வயது ஆன உடனேயே குழந்தைகளை கட்டாயமாக பள்ளியில் சேர்த்து விட வேண்டும். தவறினால் பெற்றோர்களுக்கு தண்டனை உண்டு. வசதி இல்லாத பெற்றோர்களை என்ன செய்வது? அவசரப்படாதீர்கள். பள்ளி படிப்பு முடிந்து தொழிலில் ஈடுபடும் வரை மாணவர்களை பராமரிக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. பொக்கிஷம் காலி. மக்களிடமிருந்து பெற்ற வரிப்பணத்தை மக்களுக்காக செலவிடுகிறோம். படியுங்கள். கலப்பு மனம் செய்வோருக்கு அரசாங்க செலவில் திருமணம் செய்து வைக்கப்படும். கலப்பு மனத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் முதல் சலுகை அளிக்கப்படும். பிச்சை எடுப்பதும் குற்றம், பிச்சை இடுவதும் குற்றம். விவசாயிகள் குடும்பம் ஒவ்வொன்றிற்கும் 1 வீடு, 5 காணி நிலம், 2 காளைகள், 4 கோட்டை விதை நெல், 1 கலப்பை தரப்படும். விவசாயிகளையே பார்க்கிறார் மன்னர். நகரத்தை பற்றி கவலையே படவில்லையே. நகரத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு உதவியும் இல்லையா? அவர்களை பற்றி எங்கே கவலைப்பட போகிறார்கள்? முழுவதையும் கேளுங்கள். அதேபோல் நகரத்தில் வாழ்பவருக்கு திறமைக்கேற்ற தொழில் கொடுக்கப்படும். ஒவ்வொருவருக்கும் தேவைக்கேற்ற ஊதியம் கொடுக்கப்படும். ஆண்டான் அடிமை, தாழ்ந்தவன் உயர்ந்தவன், தொட்டால் தீட்டு, கைப்பட்டால் பாபம், வீதியில் நடக்கக்கூடாது, கோவிலில் நுழையக்கூடாது, பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று யார் சொன்னாலும் தடுத்தாலும் 2 ஆண்டுகளுக்கு குறையாமல் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும். கற்பழித்தால் தூக்கு தண்டனை. எல்லா குற்றவாளிகளும் கருணை மனு சமர்ப்பிக்கலாம். ஆனால் கற்பழித்தவனுக்கு மட்டும் அந்த உரிமை கிடையாது. இந்த சட்டங்களை நாங்கள் எதிர்க்கிறோம். தேவையில்லையா? இந்த சட்டங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல. உங்கள் அபிப்பிராயம் என்ன? எங்களுக்கு இந்த சட்டங்கள் தான் தேவை. பார்த்தீர்களா? உட்காருங்கள். கூடிய விரைவில் உங்கள் ஆட்சி நிறுவப்படும். என்ன தங்கச்சி? ஒண்ணும் இல்ல வந்து அண்ணே நீங்களா? வாங்கண்ணே. சத்தியமா இந்த அம்மாவுக்கு நான் யாருன்னு சொன்னா தேவையில்ல. என்ன உனக்கு இந்த ஆளு முன்னமே தெரியுமா? தெரியுமாவா? ஐயோ ஐயோ, இந்த ஆளு அன்னைக்கு குதிரைக்கு வச்சிருந்த கோழி. ஏன் தடுக்கிற? ஒண்ணு இல்ல, இந்த குதிரை முட்டை இல்ல, குதிரை முட்டை. குதிரை முட்டை அதான் இந்த முயல் கூட தேடி போச்சே, அதான் சொல்றேன். இல்ல அட அது இல்லண்ணே, அன்னைக்கு குதிரைக்கு வச்சிருந்த 100 முட்டைகளை. என்னது 100 முட்டைகளா? இல்லம்மா, அது குஞ்சு பொறிக்க வச்சிருந்தான், அதை சொல்றான். யோ, அதெல்லாம் உனக்கு என்ன வேலை? நான் மகாராஜாவுக்கு வேண்டியவனா இல்லையா? சொல்லு. மகாராஜாவுக்கு ரொம்ப வேண்டியவராச்சே. ஆமா, மகாராஜா எங்க? இப்ப வந்துருவாரு, அதுக்கு தான் போறேன். சரி சரி போ. வர்றேனே. போயிட்டா தம்பி, போயிட்டு. ஏய், எழுந்து எழுந்து. ஏன்? ஐயோ, மகாராஜா உட்கார்ந்த இடத்துல நீ உட்கார்ந்துட்டியா? எழுந்துட்டே இல்லையா? மகாராஜாவா? அவன் யார்? அவன் என் வேலைக்கார மாதிரி. பாவி, மகாராஜா உன் வேலைக்கார மாதிரியா? இரு உன்னை.
ராமணி, என்ன இது? சகாயம், உட்கார். ஒண்ணுமில்லைங்க மகாராஜா, இவர் வந்து உங்க நண்பர்னு சொன்னாரு, கூட்டிட்டு வந்தேன். நீங்க உட்கார இடத்துல இவர் உட்கார போனாரு. பரவாயில்ல ராமணி, நான் வெளிநாடு சுத்த போயிருந்தேன்ல, அப்ப இவர் என்னுடைய நண்பர் ஆயிட்டாரு. வந்து நீ உனக்கு களைப்பா இருக்க, நீ போய் ஓய்வு எடுத்துக்கோ. வரேன். நீ இங்கே இருக்கணும். மனோகரின் நிலையை மாறப்போகிறது. இதைக் கொண்டு இன்றிரவு 2ஆம் ஜாமத்தில் நம் வசம் இருக்கும் மார்த்தாண்டனை ரகசியமாக கல்லறைக்கு கொண்டு வரச் சொல். ஏன் மன்னனை அங்கேயே கொன்று? மன்னனை கொல்வதா? இன்னொரு மன்னன் உயிரோடு இருக்கும் வரையில் மார்த்தாண்டனும் உயிர் வாழ்ந்து தீர வேண்டும். கார்மேகா, மன்னனை கொல்ல அல்ல, அவன் தன் மனைவி மேல் கொண்ட மாசில்லா காதலை கொல்ல. எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. சொன்னாலும் புரியாது மண்ணாளும் வித்தைகள். அந்த நாடோடி நாட்டுக்குத்தான் மன்னனாக்க முடிந்தது அந்த மதிகட்ட மந்திரியால். மனோகரிக்கு மணாளனாக்க முடியவில்லை. இருவரையும் பிரித்தே வைத்திருக்கிறார். கல்லறைக்கு இருவரையும் அனுப்பினால் தனிமை ராணியின் தாபத்தை தூண்டும். தன் இதயத்து கதையெல்லாம் எடுத்துரைப்பார். அதை மன்னனை காணச் செய்தால் மனம் குமுறுவான். தன் உருவத்தில் மாற்றானை கொண்டு மந்திரி அரசியல் சூதாட்டம் நடத்துகிறான், மனைவி காதற்களியாட்டம் நடத்துகிறாள் என்று நம்புவான். நாம் நீட்டுவோம் ஒரு பத்திரத்தை, ஆத்திரத்தில் இட்டு விடுவான் கையெழுத்தை. அதன் பின் நாம் மாற்றி விடுவோம் இந்நாட்டின் தலையெழுத்தை. மலர் தங்கள் மனவாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது எப்படி அவர் மனதை மாற்றும்? தாங்கள் தங்கள் தந்தையாரின் கல்லறைக்கு போகும்போது சமயம் பார்த்து மன்னரிடம் இதை கொடுத்து முகரச் செய்யுங்கள். அதன் பின் மன்னர் உலகையும் மறந்து விடுவார். அவருக்கு மிஞ்சுவது தங்கள் எண்ணம் ஒன்றுதான். கணவரை தன்மேல் அன்புள்ளவராக செய்ய ஒரு பெண்ணுக்கு அன்பும் பண்பும் தான் தேவை. இதை போன்ற அறிவுக்கு பொருத்தமற்ற வகையும் தேவையற்றது. மகாராணி, சற்று சிந்தியுங்கள். மன்னர் தங்கள் மீது எவ்வளவு பற்றும் பாசமும் வைத்திருந்தார். அவையெல்லாம் இப்படி மாறிற்று. தங்கள் நடத்தையாளா? எல்லாம் அந்த சூன்யக்காரியின் மந்திர வேலை. என் மூளையை குழப்புகிறீர்களே. மன்னரின் மூளை குழம்பி பைத்தியமாகிவிடக் கூடாதே என்றுதான் குருநாதர் கவலைப்படுகிறார். குருநாதர் மீது நம்பிக்கை இருந்தால் அவர் இஷ்டப்படி நடவுங்கள். இல்லையாயின் ஐயா ஐயா, இப்படி கொடுங்க, வாங்கிக் கொள்ளுங்கள் அம்மா. சகாயம், நீ பேர சொல்லி கூப்பிட்டு நீ எங்கிட்ட இருந்து ஏதோ ஒரு சகாயத்தை எதிர்பார்க்கிறேன்னு தெரியுது. ஊருக்கு வெளியே இருக்கிறதே பழைய அரண்மனை தோட்டம். அங்கே 4 விளக்கு கம்ப தருகில் மதனாவை நான் சந்திப்பதாக சொல்லி இருக்கு. எடுப்பே சரியா இல்லையே. நம்ம கௌரவத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்துக்கு அனுப்புறதா தோணுது. இல்லை சகாயம், இந்த மாதிரி நண்பர்கள் செய்யும் காரியத்தை தான் கவிஞர்கள் எல்லாம் புகழ்ந்திருக்கிறார்கள். புகழ் இந்த மாதிரி காரியத்துல கூட புகழ் இருக்கு. ஆமா, அப்படி நான் சொல்லு. இன்று நான் அவளை சந்திக்க முடியாது என்று நினைக்கிறேன். வேற ஏதாவது விளையாடாமல் சொல்வதை கேள். காலையில் நீ பார்த்த சுரங்கப்பாதையின் வழியாக மதனாவை யாருக்கும் தெரியாமல் இங்கு அழைத்து வந்து விட வேண்டும். இவ்வளவுதானா? நான் என்னமோ நினைச்சேன். தெரிஞ்சவளை அழைச்சிட்டு வரனால தப்பு ஒண்ணும் இல்ல. நான் இப்பயே பாரு. என்ன? நான் போறேன். அங்க ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் முண்டம் தான் வரும். கவனிச்சுக்கப்ப. பயப்படாத.